சென்னை எழும்பூரிலிருந்து மண்டபம் நோக்கி சென்ற சென்னை விரைவு ரயில் முன்பதிவு இல்லாத பெட்டியில் பயணித்த பயணியிடமிருந்து 19 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்து வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை எழும்பூரில் இருந்து மண்டபம் நோக்கி சென்ற ராமேஸ்வரம் விரைவு ரயிலில் முன்பதிவு இல்லாத பெட்டியில் திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து மண்டபம் ரயில் நிலையம் வரை பயணம் செய்த பயணிகளின் உடைமைகளை போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் ரயிலில் பயணம் செய்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்ததில் அதில் 19 கிலோ 700 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரை கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடன் பிறந்த தங்கையை அண்ணனே ஆணவ கொலை செய்த விவகாரம் போலீஸ் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இ-பாஸ் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டத்தில் வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் வாகனங்களுக்கான இ-பாஸ் நடைமுறை நேற்று முதல் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற ஆணையின்படி நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையில் இ-பாஸ் வழங்கி முடிக்கப்பட்டுவிட்டது. சுற்றுலா வாகனங்களுக்கான நீதிமன்ற கட்டுப்பாட்டை நீலகிரியில் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள வணிகர்கள் எதிர்த்து வருகின்றனர். இதை எதிர்த்து அவர்கள் இன்று கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடங்கியுள்ளது. ஊட்டி, குன்னூர், கூடலூர், குந்தா, கோத்தகிரி, பந்தலூர் ஆகிய தாலுகாக்களிலும் போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணிக்கு போராட்டம் தொடங்கி நாளை காலை 6 மணி வரை போராட்டம் நீடிக்க உள்ளது. போராட்டம் காரணமாக நகரில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. பால் மற்றும் மருந்து கடைகள் மட்டும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பைக் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பைக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சென்று கொண்டிருந்தனர். அவ்வழியே வந்த கார் ஒன்று பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பைக்கில் சென்ற ஹரிதாஸ், அவரது மனைவி, குழந்தை உயிரிழந்துள்ளனர். மற்றொரு சிறுவன் பலத்த காயமடைந்துள்ளான். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சினிமாவில் நடிப்பது மட்டும் அரசியலுக்கு போதும் என நினைப்பது தவறு. மக்களுக்காக தொண்டு செய்வதுதான் அரசியல் என்று மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரம்ஜான் பண்டிகைக்கு தமிழக அரசு மூலம் அரிசி உள்ளிட்டவைகள் வழங்கப்படுகின்றன. அதை செய்யும் அரசு இந்து கோவில்களுக்கும் திருவிழாக்களின் போது கூழ் ஊற்றுவதற்கு அரிசி உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான அரசு பண்டிகைகளில் மதம் பார்த்து செயல்படக்கூடாது. வரும் 2028ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் மகாமக பெருவிழா கொண்டாடப்படும். அதை அரசு மிக பெரிய அளவில் முன்னெடுக்க வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகளை இப்போதிலிருந்தே திட்டமிட்டு செய்ய வேண்டும். அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்ற நிலை உள்ளது. அப்படிப்பட்ட சூழல் மாற வேண்டும். கடுமையாக உழைத்து யாரெல்லாம் மக்கள் பணியாற்றி உள்ளனரோ அவர்களே அரசியலுக்கு வர வேண்டும். அப்போதுதான் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து அவர்கள் மக்கள் பணியாற்றுவர் என்றும், சினிமாவில் நடிப்பது மட்டும் அரசியலுக்கு போதும் என நினைத்து நடிகர்கள் பலரும் அரசியலுக்கு வர நினைக்கின்றனர். அது தவறு. அரசியலுக்கு சினிமா தேவையில்லை. மக்களுக்கு தொண்டாற்றும் மனநிலைதான் முக்கியம். யாரையும் மனதில் வைத்து இதை குறிப்பிடவில்லை என்றும் மதுரை ஆதீனம் கூறியுள்ளார். ராமநவமி தினத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் ராம ரத யாத்திரை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்து மக்கள் கட்சியின் சேலம் மாவட்ட தலைவர் டி. பெரியசாமி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் ராமநவமி பண்டிகை வரும் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு இந்து மக்கள் கட்சி சார்பில் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினத்தில் இருந்து ராம ரத யாத்திரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சிறப்பு பூசைகளுடன் அயோத்தியா பட்டினத்தில் ரத யாத்திரை துவங்கி செவ்வாய்ப்பேட்டை பாண்டுரங்கன் கோவிலில் நிறைவு பெறுகிறது. இதற்கு அனுமதிக்க கோரி தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு மார்ச் 10ஆம் தேதி மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த பதிலும் இல்லை. அமைதியான முறையில் நடக்கும் ரத யாத்திரைக்கு அனுமதி கோரிய மனுவை பரிசீலித்து உரிய ஆணை பிறப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது.
இந்த மனு நீதிபதி G.K. இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் சேலம் அம்மாப்பேட்டை உதவி கமிஷனர் மார்ச் 31ஆம் தேதி இந்த ராம ரத யாத்திரைக்கு அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதி காவல்துறை அனுமதி வழங்க மறுத்ததை எதிர்த்து வழக்கு தொடரலாம் என கூறி வழக்கை முடித்து வைத்துள்ளார். வங்கி கிளை தொடர்பு எண்கள், ஆன்லைன் பேங்கிங் மற்றும் ATM மற்றும் கிரெடிட் கார்டு புகார்கள் குறித்த விவரங்களை அறிய வங்கிகள் சார்பில் வாடிக்கையாளர் சேவை மைய எண்கள் வழங்கப்பட்டுள்ளன. வங்கிகளுக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் வங்கிகளின் வாடிக்கையாளர் சேவை மைய எண்களை இணையதளத்தில் தேடுகின்றனர். இவ்வாறு தேடுபவரை குறிவைத்து மோசடி கும்பல் சில போலி எண்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. வங்கி அறிவித்த எண் எது என்று தெரியாமல் மோசடி கும்பல் பதிவேற்றம் செய்த எண்ணை தொடர்பு கொள்ளும் போது அதை பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபடுகின்றனர். எனவே வாடிக்கையாளர் சேவை மைய எண்களை இணையதளத்தில் தேடாமல் சம்பந்தப்பட்ட வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று தகவல்களை தெரிந்து கொள்வது நல்லது. இது மோசடியில் இருந்து தப்பிக்க உதவும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.